வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்த நல்ல செய்தி, மாலையில் ஓபிஎஸ்ஸிற்கு வந்த நல்ல செய்தி. அதாவது வருகின்ற சட்டசபை தேர்தல் வரக்கூடிய 5 மாதங்களில் நடைபெறக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியல் களத்தை மிக தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளார். நண்பர்களே, அதிமுக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் தென் மாவட்டங்களை மட்டும்தான் குறிவைத்து 2026 சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள போகிறார். தற்பொழுது சுயேட்சையாக களமிறங்க போகிறாரா என்று கேட்டால், அவர் பதிவு செய்த கட்சியை வைத்து கூட்டணி அமைப்பதுதான் அவரது நோக்கம். ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களது ஆதரவுகளை வைத்துதான் அடுத்த கட்ட அரசியல் பயணத்தையும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ் அவர்களை புகார் கூறும் விதமாக எந்த ஒரு செயல்பாடுகளும் இதுவரை கிடையாது. முழுக்க அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எடப்பாடியே தான் குறை கூறி வருகிறார்களே தவிர ஓபிஎஸ் அவர்கள் மீது எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதிமுக ஒருங்கிணைப்பதற்குத்தான் பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் எடப்பாடி தனது அதிகாரத்தையும் பதவியையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். இதனால்தான் அதிமுக கடந்த தேர்தல்களில் தோல்வியடைந்தும் இடைத்தேர்தல்களை புறக்கணிக்கக்கூடிய நிலைமையும் உருவானது. தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்த நல்ல செய்தி என்பது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஓபிஎஸ்ஸிற்கு பக்கபலமாக இருப்போம். அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது அப்பகுதி மக்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்ற காரணத்தினால் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவிற்கு அவருக்கு துணையாக நாங்கள் நிற்போம் என்பதை தற்பொழுது தெரிவித்துள்ளனர். இதனால் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்ற டிசம்பர் 26ஆம் தேதி மிக முக்கியமான அறிவிப்பை பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிடுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் யாருக்கு பாதிப்பு என்று கேட்டால், நிச்சயம் அது அதிமுகவிற்குத்தான் பாதிப்பு. தோல்வியடையக்கூடிய வகையில் அமையும். ஆனால் முழுமையான காரணம் எடப்பாடி என்ற தனிநபர்தான். அதிமுக 500 ஓட்டுகளில் தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான், அரியணையில் ஏற முடியாது. ஆனால் அதற்கு காரணமாக இருப்பது ஓபிஎஸ்ஸா என்று கூறினால் நிச்சயம் கிடையாது. எடப்பாடி என்ற தனிநபர் மட்டும்தான். அவரது அதிகாரம் துஷ்பிரயோகம் அனைத்தும் தேர்தல் முடிந்த பிறகு அவரிடம் இருந்து பறிக்கப்படும் என்று ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய நீங்கள் ஓபிஎஸ்ஸி பக்கமா, எடப்பாடி பக்கமா?